பலத்த மழையினால் நுவரெலியா மாவட்டத்தில் 80 குடும்பங்களைச் சேர்ந்த 312 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. சுமார் 10 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிலையத்தின் மாவட்ட பிரதிப்பணிப்பாளர் குறிப்பிட்டார். இதேவேளை பல பிரதேசங்களில் தொடரும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக தாழ் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 8:30 மணிக்கு நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அனுராதபுரத்தில் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது. 145.4 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி அனுராதபுரம் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. நேற்று முதல் பெய்து வரும் மழை காரணமாக கலாவாவின் 2 வான்கதவுகளும் 17 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளன. இதனூடாக செக்கனுக்கு 14,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக கலாவாவின் நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. இதேவேளை ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 10 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. இதனால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கழுப்பல ஓயா பெருக்கெடுத்தமையினால் ஹெட்டிப்பொல நாரம்பல வீதி நீரில் மூழ்கியுள்ளது. இதேவேளை அத்திமலை மொன்றாகலை பிரதான வீதியில் தனியார் பஸ் ஒன்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் பஸ்ஸுக்குள் 10 பேர் இருந்துள்ளனர். பிரதேசவாசிகளின் முயற்சியினால் பஸ்ஸில் இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். மழையுடன் கூடிய வானிலை காரணமாக அத்திமலை பிரதேசத்தில் பயிற்சிகை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ள காட்சிகளே இவை. இதேவேளை வெஹரகல்ல நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. பதுளை வெலிகேமுள்ள பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் இருவரும் வெள்ள நீரில் அடுத்துச் செல்லப்பட்டுள்ளதோடு பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. வெலிகேமுள்ள பகுதியைச் சேர்ந்த 37 வயதான தாயொருவரும் அவரது 8 வயதான மகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இதேவேளை மலேக ரயில் மார்க்கத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் அதனுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. பண்டாரவளை ஹீலோயா எல்ல மற்றும் எல்ல தெமோதர பகுதிகளுக்கு இடையிலான ரயில் மார்க்கத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிடுகின்றது. மண்மேடுகள் அகற்றப்படும் வரை பதுளையில் இருந்து ரயில்கள் சேவையில் ஈடுபடாது எனவும் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. இதேவேளை மலேக ரயில் மார்க்கத்தில் பயணிக்கும் ரயில்கள் பண்டாரவளை வரையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன.